வணக்கம், இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராஸ்பெரி Pi-4ல் சுவிட்ச் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண பார்க்க போகிறோம். ப்ரோட்டியஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரோட்டஸில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லொக்கேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் டைட்டில் சுவிட்சுன்னு சேவ் பண்ணுறேன். ஃபைம்பர் ப்ராஜெக்ட் வந்து ராஸ்பெரி Piயில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேமிலி Pi-4 கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பைத்தான் கம்பைலர் செலக்ட் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணோன்னே இப்போ கோடை வந்து டைப் பண்ணியிருக்கோம். இதில் இம்போர்ட் ராஸ்பெரி Pi GPIO.GPIO இம்போர்ட் டைம், அந்த டைமிங் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பட்டன் வந்து 21வது GPIO பின்னோ, எல்இடி வந்து 8வது GPIO பின்னோ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டெஃபினேஷன் ஆஃப் மெயினில் வந்து GPIO.setwarning வந்து ஃபால்ஸு, GPIO.setmode வந்து PCM ப்ராட்காம் கண்ட்ரோலரோட GPIO பின்னு தான் வந்து இங்கே எடுத்திருக்கோம் மோடு. GPIO.setmode செட்டப்பில் வந்து எல்இடி வந்து 8வது செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரேக் அவுட் பெரிபரலில் வந்து எல்இடியும் சுவிட்சும் மொமெண்ட்ரி ஆக்ஷன் புஷ் பட்டன் ஒன்று இருக்குது, அதுவும் ரெட் கலர் எல்இடி எல்லோ கலர் எல்இடியும் எடுத்துக்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் ஒயில் ஆஃப் ட்ரூவில் என்ன பண்ணியிருக்கோன்னா, பட்டன் 0வாக இருக்கும்போது GPIO அவுட்புட், அந்த எல்இடியோட அவுட்புட் வந்து 1ஆக இருக்கும். அதர்வைஸ் ஆல்வேஸ் வந்து அது வந்து 0வாக இருக்கும். இப்போ பட்டன் வந்து 21 GPIO.21, எல்இடி வந்து GPIO.8. இப்போ இதில் நீங்கள் அதில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு அதில் உங்களுக்கு எந்த பின் வேணுமோ அந்த பின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பின்னான்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க பின்னு 21, அதனால் சுவிட்ச் வந்து 21 வந்து GPIO.21 சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்இடிக்கு வந்து சிஎஸ்ங்கிறது தான் வந்து அதோட அவுட்லுக் நேமு, GPIO.8க்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ கம்பைல் பண்ணணும் என்ன ஆகும்னா, க்ளோவாக இருந்தால் மட்டும்தான் எல்இடி ஆன் ஆகும். ஹையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்பைல் பண்ணியாச்சு. இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்வேஸ் லோவில் இருக்கும்போது எல்இடி ஆனில் இருக்குது. இப்போ நான் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணும்போது ஹை வந்து இந்த பின்னுக்கு போகும். அப்போ வந்து லோவாக எல்இடி ஆஃப் ஆகுது. ஆஸ் பர் கோட் படி நமக்கு லோவில் இருந்த எல்இடி ஆனு, ஹையில் இருந்த எல்இடி ஆஃபு. இப்போ அந்த கோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். லோவில் இருந்த எல்இடி ஆஃபு, ஹையில் இருந்த ஆனு அப்படி பண்ணேன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள அவுட்புட்டு நான் காட்டுறேன். இப்போ எல்இடி 0வாக இருந்தால் ஃபால்ஸு, எல்இடி 1ஆக இருந்தால் ட்ரூ. இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். சுவிட்சு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்இடி ஆன் ஆகும். அதர்வைஸ் எல்இடி வந்து ஆல்வேஸ் ஆஃபில் இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நம்ம வீடியோ போட்டோன்னே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.